வெல்கம் டு எம்கேஎம் ஹோம் சேனல். இன்றைக்கி ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஆட்டுக்காலோடு சேர்த்து கத்திரிக்காய் மொச்சப்பயிரெலாம் சேர்த்து குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா ஒரு கறி குழம்பு சாப்பிட்ட திருப்தியாக இருக்கும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இது போல் ஆட்டுக்கால் நல்லா குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா செதைப்பெற்று உள்ள ஆட்டுக்காலாக வாங்கிக்கோங்க. குச்சியாக இருக்க ஆட்டுக்கால் வாங்கினீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. இந்த சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு கடையிலே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வெட்டி கொடுத்துருவாங்க. அது தோலெல்லாம் கருக்கி வச்சுருப்பாங்க, சுட்டு வச்சுருப்பாங்க. அதை நம்ம கத்தியால் தண்ணியில் ஊற வச்சு கத்தியால் நல்லா சீச்சிட்டு இப்படி போல் 2 தடவை 3 தடவை தண்ணியில் அலசிட்டு குக்கரில் வச்சு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு குக்கரில் 8லேருந்து 10 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் ஆட்டுக்கால் நல்லா வெந்து நல்லா குழைவாக எலும்பு முதற்கொண்டு நல்லா வெந்து வரும். இப்போ அது கூட போடுறதுக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய், இது போல் குண்டு குண்டாக நல்ல பூச்சி இல்லாத கத்திரிக்காவாக பார்த்து வாங்கிக்கிறேங்க. ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் முழுசாக நான் போட்டிருக்கேன். நடுவில் கீறிட்டு 4 பக்கம் கீறிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாக போட பிடிக்கலைன்னா ஒரு கத்திரிக்காவை 2 பாதியாக கட் பண்ணி இது போல் கீறி போட்டுக்கிறோங்க. இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். பாத்திரத்தை எப்போதுமே ஈரமாக இல்லாமல் ட்ரையாக ஒரு துணி ஈரமாக இருந்தால் துணி வச்சு துடைச்சிட்டு அடுப்பில் வைங்க. எப்போதுமே கேஸும் மிச்சமாகும், சீக்கிரமாக சூடாயிரும். இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்செல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. இதெல்லாம் பொரிஞ்ச உடனேயும் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எப்போதுமே நம்ம எந்த குழம்பு வச்சாலும் வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். சமையலில் எப்போதுமே பொறுமை ரொம்ப அவசியம். ஒன்றும் பாதியமாக வதக்கி நம்ம குழம்பு வச்சோன்னா டேஸ்ட்டு கொடுக்காது. வெங்காயம் கண்ணாடி பதமாக வதக்கிட்டுலாம் குழம்பு தாளிக்கக்கூடாது. குழம்பு தண்ணி போல் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் வெங்காயம். இப்போ 3 தக்காளி பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு போட்டு வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக குழைவாக வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பிடிச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து பிடிச்சி வச்சுக்கிறோங்க. அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். வதக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டுக்கிடலாங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இந்த புறம் முழுசாக கத்திரிக்காவை போட பிடிக்காட்டி உங்களுக்கு ஒரு கத்திரிக்காவை 2 பாதியாக பிரித்து இது போல் முழுசாக கீறிட்டு போட்டுக்கிறோங்க. சின்ன சின்ன துண்டாக கத்திரிக்காயை வெட்டி போட்டிங்கன்னா குழம்புல நல்லா கரைஞ்சி போயிடும், குழம்பு டேஸ்ட்டு கொடுக்காது. இது போல் நல்லா வதக்கிக்கிறோங்க. தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தட்டு போட்டு மூடும்போது சீக்கிரமாக கத்திரிக்காய் வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து போச்சு. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு கத்திரிக்காவை நம்ம வதக்கிறதுலே வெந்துடணும். கத்திரிக்காய் அந்தளவு வெந்தால் தான் குழம்பும் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் முதல் நாள் இரவே ஒரு 100 மொச்சை தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் அதை உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நம்ம ஓவர் நைட்டு ஊறுறதுனால சும்மா சாதாரணமாக பாத்திரத்திலே கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2 கொதி வேக விட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கிடலாம். இப்போ அதையும் போட்டு பரட்டிட்டு காரத்துக்கு தந்தாப்பில் மிளகாத்தூள் போட்டுக்கிறோங்க.
பாருங்கள், ஆட்டுக்கால் வெந்தது எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், எலும்பு தனியாக அந்த சதை தனியாக எப்படி கலண்டு வந்துருப்பாங்க. இந்த அளவுக்கு வந்து வேகணும். அப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூடவும் நல்லா சாப்பிடுவாங்க. எலும்பு இப்படி வேக வைக்கும்போது எலும்பே பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாவு போல் கடிக்க வரும். அந்த எலும்பு ஆட்டுக்கால் வேக வச்ச தண்ணியோடவே அப்படியே ஊற்றிடுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சூப்பாக கூட வந்து வேக வைக்கும்போதே சூப்பாக கூட எடுத்து குடிச்சிக்கலாம். மிளகு சீரகம் போட்டு குடிச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான குழம்புக்கும் தேவையான உப்பு சேர்த்து போட்டுக்கிடலாங்க. ஆல்ரெடி நம்ம மொச்சையில் உப்பு போட்டிருக்கோம், எலும்பில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். பார்த்து போட்டுக்கிறோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அது கொதிக்கட்டும், வேகட்டும். புளி வந்து நம்ம கடைசியாக இப்போ ஊற்றி இறக்கிறதுக்காக அந்த டேஸ்ட்டுக்காக ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி அளவு ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்படி தொட்டாலே வந்து கத்திரிக்காய் நல்லா நசுங்கி வரும். அந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியவும் கடைசியாக தாங்க ஊற்றணும், ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க. இறக்க போகும்போது கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி மறுபடியும் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் சரி பார்த்துட்டு 2 கொதி விட்டு இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. இது போல் ஆட்டுக்காலை, மொச்சப்பயிறு, கத்திரிக்காயெலாம் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற வேண்டாம். இப்போ இப்படி வச்சாலே வந்து நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுறாங்க. அது போலலாம் நாங்கள்லாம் ஊற்ற மாட்டோம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.